This evening we will sing a chorus and go straight to the word of God because many of you will have to leave early. இன்று மாலை நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாய் வீடுகளுக்கு திரும்ப வேண்டியதாக இருக்கிறபடினால் நாம் இப்பொழுது ஒரு கோரஸை பாடிவிட்டு நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனை ஸ்தோத்திரி பங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நமக்கு கொடுக்கிறதான ஆலோசனை வசனத்தை நாம் தியானிப்போமாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 6 வசனம். Prophetical book of Jeremiah chapter 33 verse 6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். Health and cure, and I will cure them and will reveal unto them the abundance of peace and truth. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அருமையானவர்களே, கர்த்தர் எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் நம்மை நேசித்து இந்த கன்வென்ஷனை தந்திருக்கிறார். In the midst of all the situations, the Lord, having loved us, He has given this convention for us. நம்முடைய தேவன் நம் மீது மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Our Lord is much compassionate over us. அவர் மனது உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். And He is having compassion over us. கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நமக்கு தந்த தூதை கொண்டு அவர் பேசும்படியாய் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். He says, behold, I will bring it health and cure, and I will cure them and will reveal unto them the abundance of peace and truth. நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் மாறி போகாது. None of the word which our God has spoken will change. இந்த வசனமானது தேவனுடைய தூதாகவும் வாக்குத்தத்தமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது அப்படியே இருக்கிறது. And we can take this word of God as our counsel and as the promise of God, and it will be as such. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. Behold, I will bring it health and cure. இன்றைக்கு சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை, சத்தியம் உண்மை இல்லை என்ற நிலையிலே இந்த உலகம் மனுஷர்கள் காணப்படுகிறார்கள். Today the situation, the state of this world and the state of the men of this world are without health, without cure, without peace and without truth. அதனுடைய காரணம் என்ன என்று அறியவோ உணரவோ மனுஷர்கள் விரும்புவதில்லை. The reason for that, man is not desirous to look after that. ஏதாயிலும் ஒரு காரியம் சம்பவித்தால் அதுக்கு காரணம் என்ன என்று உணர வேண்டும். அவர்கள்தான் தேவனுடைய மனுஷர்கள், உணர்வுள்ளவர்கள். If something happens,
suddenly, immediately, the people of God should have to turn their attention towards that. They are the one who are the people of God with knowledge and understanding. உண்மையான காரணத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு எப்படியாவது ஒரு விதத்திலே குறுக்கு வழியிலே எப்படியாவது ஒரு விதத்திலே தங்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர வேண்டும், சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று அதிகமான பேர் நினைக்கிறார்கள். And not having a desire to find out the real reason, in a shortcut way they want to try and they want to receive somehow the healing and the cure. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மனிதன் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் சமாதானத்தோடும் சத்தியத்தோடும் ஜீவிக்க வேண்டும், அவன் தேவனைப் போல மாற வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். Yes, the plan and the purpose of God is that man should have health and cure and peace and truth, and he should become like God. ஏதேனிலே வியாதி இல்லை. In Eden we did not find any sickness. வரப்போகிற 1000 வருட அரசாட்சியில் வியாதி இல்லை. In the millennium reign which is to come, there is no sickness. பரலோகத்திலே வியாதி இல்லை. In the heaven also there is no sickness. ஆனால் மனிதனுடைய ஜீவியத்திலே நோய், வியாதி, மரணம், பாவம், சாபம் இவைகளெல்லாம் பிசாசின் மூலமாக முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டது. But through the Satan, the whole mankind of this world has been entangled in death, in sin, in curse, in sickness and disease. ஆம், பிசாசுக்கு இடம் கொடுத்ததான அல்லது பாவத்துக்கு கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்ததான மனிதன் மூலமாக சாத்தான் தன்னுடைய சாபம், பாவம், மரணம் இவைகள் மூலமாக ஆளுகை செய்கிறான். Yes, through the man who had given room to the disobedience, who had given room to the Satan to come into his life, and through him the Satan, through his power of death and sin and curse, he is working. இவ்விதமாய் மனிதனை சிறையாக்கி கொண்டான், அடிமையாக்கி கொண்டான் சாத்தான். In this way Satan took hold of man and he captivated him. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு முழு உலகத்திலும் இந்த வியாதி, மரணம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. And we can find on the whole world this disease is moving. ஆனாலும் அதன் காரணத்தை அறிந்து கொள்ள மனிதன் விரும்புவதில்லை. But man is not desirous to understand the real reason behind that sickness. ஆனபடினால் மேலும் மேலும் வியாதி, சமாதானம் இல்லை, உண்மை இல்லை, அழிவே கூடிக்கொண்டிருக்கிறது. That is why they cannot find any remedy, and instead of that the sickness is increasing and the curse is also getting increased. பாவத்தின் நிமித்தம் குருடனை போல மனிதன் தடவி தள்ளாடி கொண்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். Because of the sin, man is going here and there as if a blind man will walk. உண்மையான காரியம் தேவனுக்கு விரோதமான பாவமே. And the real reason is the sin which he did against God. செப்பனியா 1:17 அங்கே அப்படி வாசிக்கிறோம். In Zephaniah chapter 1 verse 17 we read so. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். And I will bring distress upon men, that they shall walk like blind men, because they have sinned against the Lord, and their blood shall be poured out as dust, and their flesh as the dung. மனிதன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் குருடனை போல தடவி திரிகிறான். Because man have sinned against God, he walk like blind man. மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவமும் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு விரோதமான பாவமாகவே அது காணப்படுகிறது. Each and every man commits in his life is the sin which he is committing against God. வானத்தையும் பூமியும் படைத்ததான தேவன் இரக்கமுள்ளவர். மனிதனுடைய நிலை அறிந்து அவனுக்கு உண்மையான தேவைகளை, அவனுக்கு உண்மையான காரியங்களை, உதவிகளை செய்யும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார்.
The Lord God who created both heaven and earth, having all the power and authority, understanding the real state of the life of man on this world, he had sent his only begotten son to this world. மனிதன் பாவம் செய்து பாவத்தினால் சாபம், வியாதி, மரணம் உடையவனாய் அவன் அமிழ்ந்து கொண்டு போகிறதை கண்டு மனதுருக்கமுள்ள தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மனிதனை நேசித்து அனுப்பி கொடுத்தார். Man, because of his sin, got entangled by death and sickness. Understanding his cruel state, the Lord God, who is compassionate over him, sent his only begotten son for his deliverance. வியாதியிலிருந்து விடுதலையாக்க, that he may be delivered out of sickness, சாபத்திலிருந்து விடுதலையாக்க, that he may be delivered out of sin, மரணத்திலிருந்து விடுதலையாக்க, that he may be delivered out of death. யோவான் 1:16 வாசிக்கிறது போல அங்கே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திலே அன்பு கூர்ந்து அனுப்பி கொடுத்தார். According to John chapter 3 verse 16, he had sent his only begotten son, loving this world. குமாரனும் இந்த உலகத்திலே மனிதன் மேல் அன்பு வைத்து தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்தார். Even son God, also loving this men, he had submitted his life on the Calvary. ஆனபடியால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி அவன் தெளிவாக தேவகுமாரன் தேவனுடைய மனதின்படியே மனிதனுக்காக எப்படி ஒப்பு கொடுத்தார் என்று தெளிவாக அங்கே ஏசாயாவில் சொல்வதை நாம் பார்க்கலாம். And the prophet Isaiah speaks very clearly about Jesus Christ giving himself on the cross for the sake of man. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். He was wounded for our transgressions. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was bruised for our iniquities. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The chastisement of our peace was upon him. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். And with his stripes we are healed. பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. மனிதனுடைய தேவை அறிந்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் அனுப்பினார். தேவகுமாரனும் அதே நோக்கத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். See how clearly it is written, with the purpose that however man should be delivered, God sent his son, and with the same purpose the son also submitted his life for his deliverance. தேவன் மனிதன் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். See how great the love which God has upon man. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும்போது அளவில்லாத அன்பு. For God so loved this world, which means immeasurable love. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த வியாதிக்கும் சாபத்திற்கும் மரணத்திற்கும் காரணம் பாவமே. The reason for this death, for this sickness, for this sin, for the curse is the sin. இந்த பூமியில இருக்கும் பொழுது, when we are living on this earth, இயேசு ஒரு மனிதனை பார்த்து விதமாய் சொன்னார். Jesus was speaking unto a man like this. 38 வருடம் வியாதியாய் இருந்த மனிதனை குணமாக்கி, healing a man who was sick for about 38 long years. அவனை பார்த்து இவ்விதமாய் சொன்னார். And Jesus spoke to him like this. இனி உனக்கு அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. You should not commit sin again, that you will face much destruction than this. கேடான பாவம், and more destroying sin, சாபம், curse, மரணம், death, இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல், and the second death, that is a lake of fire. அப்படிப்பட்ட கேடு ஒன்றும் வராதபடிக்கு, that you may not have such any destruction in you, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். and he said unto him, sin no more. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அருமையானவர்களே, உண்மையான காரணத்தை அந்த மனிதனுக்கு சொல்லி கொடுக்கிறார். Beloved ones, the Lord is teaching him the real reason behind his sickness. திமிர்வாத காரனை ஆண்டவரிடத்தில் இந்த உயிரோடு இருந்த நாட்களிலே கொண்டு வந்தார்கள் மனிதர்கள். And people brought a man of sick of palsy unto Jesus for his deliverance. அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவர்களை நோக்கி, seeing their faith, Jesus spoke to them. ஆண்டவர் சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். And the Lord told unto that sick person, your sin is forgiven. அந்த நாட்களிலே பக்தி உள்ளவர்களாக, போதகர்களாக, பெரிய நீதிமான்களைப் போல தங்களை நினைத்து கொண்ட அவர்கள் இந்த தேவனுடைய அதிகாரம், பாவத்தை மன்னிக்கக்கூடிய தேவனுடைய அதிகாரத்தை
விளங்கிக் கொள்ளவில்லை. And on those days, people who are godly and people who are found like teachers and people who thought that they are much righteous, they could not understand the authority which Jesus possessed on those days to forgive the sins of man. அவருக்காக கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர், நமக்கு பெரிய உதவி செய்ய முடியாது வரப்போகிறார் என்று காத்திருந்தவர்களே அவரை அறிந்து கொள்ளவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை. They that have been waited for Christ, who will come and forgive all their sins, but they could not understand him on that day. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. Upon this earth, the Son of Man has the right to forgive the sins of man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு இந்த பூமியிலே வேறு ஒருவராலும் அருளப்படவில்லை, அனுப்பப்படவில்லை. Except Christ Jesus, no one can bring forgiveness or remission of sins on this earth. சங்கீதம் 38:3 வாசிக்கும் பொழுது, when we read in Psalm 38 and verse 3, என் பாவங்களினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை என்று பாவத்தினால் உண்டான வியாதியை குறித்து தெளிவாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. And it is very clearly written, the sickness because of the sin, there is no soundness in my bones, there is no rest because of my sin. எவ்வளவோ உலகத்தில் அறிவாளிகளும் பக்தர்களும் இருந்தாலும் இதை விளங்கிக் கொள்கிறதில்லை. And many scholars and godly people are found on this earth, but they could not understand this. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணம், இரத்தத்தினாலே மீட்பு உண்டு என்று கொலோசியர்ல வாசிக்கிறோம். In Colossians we read, only through the death upon the cross of Calvary we have redemption. கொலோசியர் 1:14. Colossians chapter 1 and verse 14. வாசியுங்கள். Read it. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. In whom we have redemption through his blood, even the forgiveness of sins. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குண்டு. In whom, the Son of God, we have redemption through his blood, even the forgiveness of sins. ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலே மீட்பு ரட்சிப்பு பாவ மன்னிப்பு பாவத்திலிருந்து மன்னிப்பு விடுதலை உண்டு. It is only by Jesus Christ we have redemption, we have forgiveness of sins, we have deliverance. அவருடைய இரத்தம் மாசற்ற இரத்தம். And his blood is which is without blame. அவர் மனிதனுக்காக சிந்தின இரத்தம் அது விலையேற பெற்ற இரத்தம். The blood which Jesus shed for the sake of man is precious. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் இரத்தம். That is the blood of lamb which is without blemish. அந்த கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே என்று 1 பேதுரு 1:19 அப்படி வாசிக்கிறோம். In 1 Peter chapter 1 verse 19 it is written, you have been redeemed through the precious blood of Jesus. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆகையால் இந்த பெரிய மீட்பு சீக்கிரத்திலே முடிவடைய போகிறது, கிருபையின் வாசல் அடைபட போகிறது. Therefore this redemption is going to take an end very soon. The doors of dispensation of grace is going to be shut. ஆகையால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். Therefore one who covereth his sin shall not prosper. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். One who confesseth the sins will have mercy. நீதிமொழி 28:13 அப்படி வாசிக்கிறோம். In Proverbs chapter 28 and verse 13 we read so. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மறைத்து வைக்கிற எந்த ஒரு பாவமும், any sin which you cover, அது யாரா இருந்தாலும், and whosoever you may be, ஊழியர்களோ, you may be servant of God, விசுவாசிகளோ, may be believer, அல்லது தேவனை அறியாதவர்களோ, or you are the one who's unaware of God, அல்லது தேவனை பொதுவாக அறிந்தவர்களோ, or otherwise you may have known commonly God. பாவத்தை மறைத்து வைத்தால், if you cover your sin, புற்றுநோயை மூடி வைத்தால் அது எப்படி அரித்துக்கொண்டே இருக்குமோ அதுபோல நடக்கும். and if the disease cancer, when you cover it, it will keep on destroying the whole parts of your body. Likewise the sin will completely destroy you. பாவம் மன்னிக்கப்படாத பாவம், அறிக்கை செய்யாத பாவம் உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது, if you have unforgiven sins, if you have sins which you have not confessed within you, அது பலவிதமான வியாதியை உண்டாக்குகிறது. it will create various types of sickness within you. திடீர் என்று பயத்தை உண்டாக்குகிறது. and it will create fear at
times in you. கெட்ட சொப்பனங்களை உண்டாக்குகிறது. It will bring filthy dreams in you. நிம்மதி சமாதானம் இல்லாமல் மாற்றுகிறது. It will change you without rest and peace. நம்பிக்கை இல்லாமல் ஆக்குகிறது. It will turn you out without hope. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். This we should understand. ஆனபடியால் தான் யோவான் 1:8 தேவனுடைய அப்போஸ்தலன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். That is why in John chapter 1 verse 8 the apostle writes like this. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். If we say that we have no sin, we deceive ourselves. சத்தியம் நமக்குள் இராது. And the truth is not in us. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால், if we confess our sins, நம்முடைய அநியாயங்களை மன்னித்து அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மை மன்னித்து அவர் பாவங்களிலிருந்து விடுதலையாக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். And he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். And he forgives our sins. அறிக்கை செய்கிற பாவங்களை அவர் கழுவி சுத்திகரிக்கிறார். And he is cleansing us from all our sins which we have confessed unto him. தேவனுடைய பகுதியில் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். In God's part he is faithful and just. அதான் ஏசாயாவிலே 55:7 வாசிக்கும் பொழுது, when we read that in Isaiah chapter 55 and verse 7, துன்மார்க்கன் தன் வழிகளையும் wicked his ways, துன்மார்க்கன் தன் வழிகளையும், let the wicked forsake his way, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, unrighteous man his thoughts, கர்த்தருக்கு திரும்ப கடவன், let him return unto the Lord, அவர் அவன் மேல் மனதுருகுவார். he will have mercy upon him. நம்முடைய தேவன் our God இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். and he is merciful and he is able to abundantly pardon. அவர் மன்னிக்க தயை பெருத்தவராய் இருக்கிறார். and he will abundantly pardon. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆனபடியால் இவ்விதமாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். Therefore in this way a man need to be saved. ரட்சிப்பு மனம் திரும்புதலே 7 படிகள் இருக்கிறது. in the salvation in the salvation we have 7 different steps. தேவனுடைய வசனத்தின் மூலமாக அது உண்டாகிறது. through the word of God we receive that. அதை கேட்கும்போது பாவ உணர்வு உண்டாகிறது. when we hearken to that we get the conviction about our sins. நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்ற மனிதன் தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக அவன் பாவம் உணர்த்தப்படுகிறான். a man previously he said like this, that I didn't do any sin, I don't have any sin within me, but when he is hearkening to the word of God he is getting a conviction about his sin. இரண்டாவதாக அவன் பாவத்தை அறிக்கை செய்கிறான். secondly he confesses his sins. மூன்றாவதாக அநியாயமாக எதாயிலும் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுக்கிறான். thirdly he is restoring back. The restoration process is taking place. மாத்திரமல்ல சண்டை போட்டு பகையா இருந்தாலும் அவன் போய் நான்காவதாக ஒப்புரவாக்கப்படுகிறான். fourthly if he is having any hatred or enmity between anybody he is reconciling them with them. அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். and he is sanctified இயேசுவின் இரத்தத்தினால், by the blood of Jesus. மாத்திரமல்ல நீதிகரிக்கப்படுகிறான். not only that he is justified also. அதற்காகவே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நிச்சயம் அவனுக்குள் வருகிறது. and he is getting an assurance that for that sake Jesus died upon the cross. பரிசுத்தமாக்கப்படுகிறான். and he is made holy. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொன்னபடியே, according to the word which said the blood of Jesus is cleansing us from all our sins. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of the Lord. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். and the Lord God hath told, behold I will bring it health and cure. இவ்விதமாக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது அவன் வியாதியிலிருந்தும் விடுதலை ஆக்கப்படுகிறான். in this way when a man is delivered from his sin he is simultaneously he is getting delivered from his sickness also. ஆண்டவரிடத்துல வந்து பாவத்தை அறிக்கை செய்யும்போது ஆரம்பத்திலேயே முதலாவதே அவனுடைய இருதயத்திலே ஒரு தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறது, பிற்பாடு சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறான். when at the beginning when he is confessing his sins and when he is receiving a pardon from for his sins he is getting a peace within his heart. At the same time he is set free from his sickness also. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of the Lord. நம்முடைய தேவன்
சுகமாக்குகிறவர். Our God is the healer. எப்பேற்பட்ட வியாதியிலிருந்தும் விடுதலை ஆக்குகிறவர். He is able to deliver you from any kind of sickness. ஆம், ஆண்டவர் இவ்விதமாகவே வாக்குறுத்தியிருக்கிறார். Yes, God has promised in this way. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். I will bring them health and cure. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேவன் மனிதன் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிது. How much great the love which God had upon man. பிசாசு பிடித்து சுடுகாட்டிலேயே கிடந்த ஒரு மனிதனை தேடி போனார். And he went in search of a man who was roaming about the sepulchres and tombs, got possessed of the devil. நான் பாளையங்கோட்டையில கரிசல்பட்டியில இந்த இடங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, when I was serving God at பாளையங்கோட்டை at கரிசல்பட்டி, அங்கே ஒரு அம்மாவுக்கு பாம்பு கடித்து விட்டது. And there a woman got bitten by snake. நல்ல விசுவாசம் உள்ளவர்கள். And she has got a good faith within her. அவர்கள் வேறு எங்கும் போகவில்லை, விசுவாச வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். She did not go anywhere, she ran to the faith home. மதியம் ஒரு 2 மணி இருக்கும். It would be about 2 p.m. அந்த குடும்பமே விசுவாசம் உள்ளவர்கள். And the whole family were believers. faith home வந்து ஜெபிக்கிறதுக்கு அங்கே வந்து விட்டார்கள். They came running to faith home for prayer. நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். We were praying for that sister. ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஊர்ல உள்ள பேர் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொந்தக்காரர்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். And all the Protestant Christians, all the relatives in that city, in that land came to the church. அவர்கள் படுத்துக்கொண்டு துடிக்கிறதையும் அந்த நொறையாக வாயிலிருந்து வருகிறதையும் பார்த்துவிட்டு உடனடியாக நாங்கள் தூக்கி செல்ல போகிறோம், விட்டுவிடுங்கள், செத்து போனா அப்புறம் உங்களை தான் பிடிக்கும் அப்படின்லாம் அவர்கள் கத்தினார்கள். And they were crying like this, they were shouting like this, seeing this sisters cry and this sister's pain, they told like this, we are going to take her to hospital, if something happens you should have to pay the responsibility. அந்த விசுவாசி அம்மாவுடைய புருஷன் எழும்பி நின்று அவர்கள் மத்தியிலே இந்த 15-16 வருடங்களாக இயேசுவே எங்களுக்கு பரிகாரியாக இருந்தார். And that husband of that sister stood up and told like this for about 15 or 16 long years, it is Jesus who was our healer. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் மருந்தோ வியாதிக்கோ நாங்கள் எங்கும் போனதில்லை. Hitherto till this day we did not go for any medicine, we did not go for any medication, he told. இந்த பாம்பு கடி விஷத்திலிருந்தும் ஆண்டவர் சுகத்தை தருவார். Even from the poison of the snake God is able to set us free. உங்களுக்கு எங்கள் மேல் இரக்கம் அனுதாபம் இருந்தால் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் போய் விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். And he told like this, if you have pity over us, if you have compassionate over us, then you also join together in prayer. And he told like this, they went away. அவர்கள் வாயிலிருந்து நுரை தள்ளி கொண்டிருக்கிறது, அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு அவர்கள் ஏசிக்கொண்டே அவர்கள் திட்டிக் கொண்டே போய்விட்டார்கள். And that sister kept on vomiting, and she was enduring the pain, seeing that those relatives went away. அவர்களுடைய வஸ்திரம் அந்த பாம்பினுடைய விஷத்தினுடைய தன்மையினாலே அவர்கள் வெண்ணுடை தான் தரிப்பார்கள், அந்த வஸ்திரம் மஞ்சளாக மாறிவிட்டது. And she used to wear white garment only, but because of the poison of the snake which was found in her body, even the garment turned out to be yellow in color. அவர்கள் வாயிலிருந்து வருகிற நுரையை நிறைய துணி எடுத்து துடைத்து கொண்டே இருக்கிறோம், வந்து கொண்டே இருக்கிறது. And she kept on vomiting and we are wiping out with the cloth. ஒருவர் அப்படி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அம்மாவுக்கு. And one sister was helping that sister. நாங்கள் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு வசனமாக சொல்லி 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 நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We were all standing on the knees and we were confessing every word of God one by one. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். And by my name they will drive out demons. நவமான பாஷைகளை பேசுவார்கள். They will speak in tongues. சர்ப்பங்களை எடுப்பார்கள். And they will take the snake. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது. Even though they drink whatever it may be poison, but it will not destroy them. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். And they will lay their hands on the sick. அப்பொழுது சுகமாவார்கள். Then they shall be healed. இப்படியாக தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய வசனத்தை சொல்லிக்கொண்டு நாங்கள் மாலை 5, 6,
7 மணி வரைக்கும் அப்படியே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். Saying all the promises of God, confessing the promises of God. We were praying for the sister till 5 or 6 o'clock in the evening. 8-9 மணி ஆயிட்டு. And it was about 8 or 9 o'clock. அந்த அம்மா அதுக்கு பிற்பாடு அவங்க துடிக்கிறது நின்றது. அவர்கள் வேதனையோடு துடிக்கிறது நின்றது. And after that, that sister had been relieved from the pain. அவர்களுடைய நுரை தள்ளுவது நின்றது. And she stopped vomiting. ஆச்சரியம், எனக்கு தண்ணீர் தாங்கன்னு கேட்டார்கள். And it was very wonderful thing. She asked for water. தண்ணீர் கொடுத்தோம். And we gave her water. மேலும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். And we continue to pray. உடனே எழும்பி உட்கார்ந்தார்கள். And suddenly she sat up. நம்முடைய தேவன் அற்புதர். Our God is a miraculous God. நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். I will bring them health and cure. அவர்கள் சுகமானார்கள். She got healed. அற்புத சுகத்தை ஆண்டவர் தந்தார். The Lord gave her a miraculous, wonderful healing. ஒரு கை ஒரு காலு அவர்களுக்கு செயலில்லாதது போல செயலில்லாமல் இருக்கிறதாக காணப்பட்டது. And she was as if her one hand and one leg was paralyzed. அந்த பாம்பினுடைய அந்த 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 விஷத்தன்மை, and due to the nature of the poison of that snake. ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. But we did not accept that because of our faith. அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் சுகம். And in the name of Jesus, perfect healing we confess. ஜெபித்தோம். We prayed. பூர்ண சுகம். She got perfect deliverance. கையும் காலும் சுகமாகி விட்டது. And that hand and leg got healed. இந்த வருஷம் கூட நம்முடைய சர்வதேசிய கன்வென்ஷன்ல வந்து பார்த்து அவர்கள் நன்றி செலுத்தி தோத்திரம் பண்ணிட்டு போனார்கள். Even this year they came for the international convention and they thanked God and they went. சென்று பைத்தோம் பாளையங்கோட்டையில் பால்ராஜ் என்கிற ஒரு சகோதரன். And another brother whose name is brother Paul Raj in Palayamkottai Central Faithom. அங்கே நான் சென்று பைத்தோமில் இருந்ததான அந்த நாட்களிலே அவருக்கு பிள்ளை சூனியத்தின் நிமித்தம் ஒரு பயங்கரமான வியாதியிலே இரவு ஒரு நாள் மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்தார். And when I was serving God in the Central Faithom, and that man, that brother, because of witchcraft, he was got hold of a particular type of sickness and he was undergoing pain. அநேகர் வந்து ஊழியர்கள் விசுவாசிகள் வந்து ஜெபித்தார்கள். Many believers and the servants of God came there and prayed for him. பைத்தோம்ல தான் வைத்திருந்தோம். And we kept him in the Faithom only. அநேகர் போய் விட்டார்கள். And many left that place. பிசாசின் போராட்டம் அதிகமாக இருந்தது. And the striving of the spirit, evil spirit, was in a much. ராத்திரி முழுவதும் போராடி வசனத்தை வைத்து ஜெபித்தோம். All the night we prayed for him, having the words of God in our mouth. அதிகாலை 4 மணிக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை தந்தார். Early morning 4 o'clock God has given him a wonderful healing. Hallelujah. Hallelujah. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை கண்டு ஆண்டவர் அந்த ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். And woman with an issue, when she came close to Jesus, she touched the hem of his garment. அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள் நுழைந்து விசுவாசத்தோடு தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டது. Running into the multitude and with faith, when she touched his garment, she got healed. இயேசுவின் வல்லமை இப்பொழுதும் நம் மத்தியிலே விசுவாசிக்கிறவர்கள் மத்தியிலே அந்த வல்லமை இப்பொழுதும் விளங்குகிறது. The power of that Jesus is even working in our midst to those who believe. இந்த கூட்டத்திலே நீ எப்பேற்பட்டதான வியாதி பலவீனத்தோடு வந்திருந்தாலும் நீ விசுவாசத்தோடு நீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும். Whatever type of sickness or infirmity you may have in this meeting, you should have to touch his cloth with faith within you. சொல்ல முடியாத வியாதியா இருந்தாலும் சரி, it may be a sickness which you can profess, which it may be a sickness which you cannot speak out. அவருடைய அற்புத வல்லமை இன்றைக்கும் விசுவாசிக்கிறவர்கள் மேல் அவர்கள் விளங்குகிறது. And his wonderful power will be revealed on the people who believe him. இப்பொழுதும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அற்புத சுகத்தை காண்பாய், அனுபவிப்பாய். Even now if you believe, you shall see the glory of God, you shall see the wonderful healing power of Jesus. 18 வருஷமா பலவீனப்படுத்திக் கொண்டிருந்தான ஆவியிலிருந்து இயேசு விடுதலையாக்கினார். Jesus delivered a woman who was suffered from the spirit of infirmity for 18 long years. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த இயேசு இன்றைக்கும் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். That Jesus, even in this night time, he is moving in our midst. விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே தம்முடைய
வல்லமையை அனுப்பி கொண்டிருக்கிறார். He is sending his power into the people who believe him. இந்த கூட்டத்திலே நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீ சொல்ல வேண்டும். You should have to say like this, I will be delivered in this meeting itself. நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன். I will bring it health and cure them. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு and accepting all our infirmities, நம்முடைய நோய்கள் எல்லாம் அந்த சிலுவையிலே சுமந்திருக்கிறார். He had bore all our sickness on the cross. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். By his stripes we are healed. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, இயேசுவினுடைய அற்புத குணமாக்கும் வல்லமை இன்றைக்கு மாற்றமில்லாமல் விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறது. Beloved ones, the wonderful healing power of Jesus, unchanging power, even now, even in this night, it is working in the people who believe him. விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டுவிடு. With faith, touch the hem of his garment. விசுவாசத்தோடு அவருடைய வல்லமை அனுபவிப்பாயாக. With faith, experience and enjoy his power. நொறுங்கொண்ட இருதயத்தோடு அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறக்கணிப்பது இல்லை. He will never ever cast anybody who is coming unto him with a broken and contrite heart. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எல்லாரும் கண்களை மூடுவோமாக. Let us all close our eyes. இப்பொழுது அவருடைய அற்புத வல்லமையை நீ அனுபவிக்க வேண்டுமா? If you want to enjoy his wonderful power, உன்னுடைய பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமா? if you want to be delivered out of the fear of, இப்பொழுது அன்றைக்கு அந்த ஸ்திரீக்குள் பிரவேசித்ததான அந்த வல்லமையை நீ அனுபவிக்க வேண்டுமா? if you want to enjoy that power which entered into that woman on that day, கரங்களை வைத்து விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக. lift up your hand and with faith keep on praising God. கரங்களை வைத்து விசுவாசத்தோடு சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக. with faith put up your hand and praise God with a loud voice. அந்த வல்லமை இன்றைக்கு மாற்றமில்லாததாய் உனக்குள் விளங்கும். that power unchangingly it will be revealed within you tonight. அந்த வல்லமை இன்றைக்கு மாற்றமில்லாததாய் உனக்குள்ளே விளங்கும். Tonight that power will be revealed in you as an unchanging power. நீ அனுபவிப்பாய். You will enjoy that. நீ அதற்கு சாட்சி சொல்லுவாய். You will be a witness for that power. தூரா கரா திடிகரபா கரபா கரபா கதுலகடபாலியா சுலபாலா ரிபா கரபா கரபா கதுலகடபாலா துரபல கரபா கதுலகடபாலா கரபி கரபா கரபா கதுலகடபாலா கதுடா துரிபிரகடபாலா கரபா கரபா கதுலகடகடகடகடகடா துரிபிரகடபா கதுலகடபாலா கரபி கதுலகடபாலா கதுடா துரபல கரபாலா கதுலகடபாலா கதுடா அவர் தழும்புகளால் குணமாயினேனே தழும்புகளால் குணமாகினேனே அவரே சுமந்தார் இந்த நோவை அவரே சுமந்தார் இந்த நோவை அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார் அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார் அரியதொரை தீயரே அரியதொரை தீயரே அவர் தழும்புகளால் குணமாகினேனே அவர் தழும்புகளால் குணமாகினேனே அவரே சுமந்தார் இந்த நோவை அவரே சுமந்தார் இந்த நோவை அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார் அவர் பாடுகளால் அதின் பலன் அளித்தார் அறியாத வைத்தியரே அறியாத வைத்தியரே குணமானே குணமானே ஆமென் விசுவாசத்தோடு குணமானே இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் குணமானே
ஆமென். அல்லேலூயா. அடுத்து நாம் அங்கே வாசிக்கிறோம், அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். And nextly he promises that I will reveal unto them the abundance of peace. ஆம், நம்முடைய தேவன் சமாதானத்தின் பிரபு. Yes, our Lord is the Prince of Peace. சமாதானத்தின் ராஜா. He is the King of Peace. சமாதானத்தின் தேவன். He is the God of peace. சமாதான கர்த்தர். He is the Lord of peace. ஆம், அவரிடத்திலே அளவில்லாத சமாதானம் அவரிடத்தில் உண்டு. And he has immeasurable peace within him. அதே வேளையில் ஒன்று சம்பவிக்க போகிறது. At the same time, one thing is going to happen. இந்த பூமியிலே சமாதானமே இல்லாமல் எடுத்து போடக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. A time is going to come to this world, to this earth, in which this world and earth will not be without peace. ஆம், இயேசுவிடத்தில் வந்து விடுங்கள், இப்பொழுதே சமாதானத்தோடு ஜீவித்து பூர்ண சமாதான இளைப்பாறுதலோடு நித்திய நித்தியமா வாழும்படியாக. You should have to come close to Jesus. You should have to accept him, that you may have the abundance of peace and you may live in heaven. ஆம், வெளிப்படுத்தின விசேஷம் 6:4 வாசிக்கும் போது, when we read in the book of Revelation chapter 6 and verse 4, சமாதானத்தை பூமியிலே இராதபடிக்கு எடுத்து போடும்படியாக அப்படி ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட போகிறது. and such a power is going to be given that there will be no peace on this earth. வாசியுங்கள். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. And they went out another horse that was red, and power was given to him that sat thereon to take peace from the earth, and that they should kill one another, and there was given unto him a great sword. சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. He was given power that he may take peace from the earth. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. A darkness is going to come in which no man can work. அதற்கெல்லாம் அடையாளமாக முன் அடையாளமாக இப்பொழுது எச்சரிப்பின் சத்தம், எச்சரிப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. And the few things are happening before that, that will be like a warning to those days. ஆம், இதுவரைக்கும் இயேசுவின் தெய்வீக சமாதானத்தை பெற்று அனுபவிக்காதவர்கள் அவரிடத்தில் வாருங்கள். And those who have not yet received this godly peace from Jesus, you should have to come to him. The real peace, மெய்யான சமாதானம், the true peace, மெய்யான இளைப்பாறுதல், the real rest, மெய்யான ஆறுதல், the real comfort. அவர் ஒருவரிடத்திலே உண்டு. It is only he can give you. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது, when Jesus was on this earth, அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். and he said, I leave my peace unto you. இயேசு இந்த பூமியில் வந்த நாட்கள்ல அவருக்கு வந்ததான எல்லா சோதனையின் மத்தியில தெய்வீக சமாதானத்தின் நிறைவோடு ஜீவித்து அவர் பயங்கரமான சோதனை மத்தியில தெய்வீக சமாதானத்தோடு கடந்து சென்றார். Jesus, while he was lived on this earth, he lived with all godly peace within him, even when he was traversing through various kinds of trials and difficulties. யோவான் 14:27 அப்படி வாசிக்கிறோம். We read so in John chapter 14 and verse 27. அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். He is giving his peace unto us. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. It is not according to the world gives. விபச்சாரம், வேசித்தனம், குடி, வெறி இவைகள் மூலமாக மற்றும் செல்போன் மூலமாக அது இதையும் சினிமா அது இதுவும் பார்க்கறது மூலமாக கிடைக்கிற சமாதானம், அந்த சந்தோஷம் மேலும் 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 நம்மை சமாதானக்கேடாக ஜீவனையை வெறுக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் ஒன்றுமில்லாத சீரோ என்கிற நிலைமைக்கு உன்னை தள்ளி விட்டு விடும். The peace which world gives through adultery, fornication, and through the mobile phone, through the cinema, and through all these things, the peace which the world gives within you will take you finally to a point in which you will realize that you are nothing, you are zero, and you are having no peace within yourself. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். The chastisement of peace he took over him. நீ அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும்படியாக சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெறும்போது,
If you claim him, if you take hold of him, and then when you believe the truth and when you receive the anointing of the Holy Spirit, நீ அவரே நம்பி இருக்கிறவனால், and since you fully trust him, பூர்ண சமாதானத்தோடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை காத்துக்கொள்வார். in any situation he will preserve you with the whole perfect peace. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கொலோசியர் 1:20 in Colossians chapter 1 and verse 20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, through the blood which he shed upon the cross, சமாதானத்தை உண்டாக்கினார். and he created peace. எபேசியர் 2:14 வாசிக்கும்போது, when we read in Ephesians chapter 2 and verse 14, பகையாய் நின்ற நடுச்சுவரை தகர்த்து இரு திறத்தாரை ஒன்றாக்கி ஒரே சரீரமாக்கி ஒப்புரவாக்கி சமாதானமாக்கினார். and he is of peace, who hath made both one and hath broken down the middle wall of partition between us. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவ சமாதானம் நம்மிலே காணப்பட வேண்டும். We need to have the peace of God within us. தேவ சமாதானம் நம்மில் காணப்படும் போதுதான் தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியும். Only if we have godly peace within us, we can press forward in our spiritual life. எபிரேயர் 12:14 வாசிக்கும் பொழுது, when we read in Hebrews chapter 12 and verse 14, யாவரோடு சமாதானமாய் இருங்கள், and follow peace with all men, பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், and holiness you need to have with all men. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சத்துருவாகிய சாத்தான், and this adversary Satan, மாயையான போலியான சமாதானத்தை கொடுத்து மனுஷனை தன்னண்டை வைத்துக் கொள்ள விரும்புகிறான். he will give the unreal peace which is just a vanity to the man. He wants to keep man with him. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மாத்திரமல்ல, மெய்யான சமாதானத்தை நமக்குள்ள குலைத்து போடும்படியாக வகை தேடி சுற்றி திரிகிறான். And not only that, he is roaming around this world that he may however destroy the real peace which we have within us. ஆனபடியால் எபேசியர் 4:3 வாசிக்கும் பொழுது, that is why when we read in Ephesians chapter 4 and verse 3, ஆவியானவர் கொடுக்கிறதான ஆலோசனை என்ன? what the counsel which the Spirit of God gives, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், endeavoring to keep the unity of the Spirit in the bond of peace. சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியிலே நாம் காணப்பட வேண்டும். we need to see his face with peace. சமாதானம் இல்லாமல் அவருடைய சந்நிதியில போய் சேர முடியாது. without peace we cannot reach his presence. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சமாதானம் உள்ளவர்கள் மாத்திரமே ஒரே சரீரமாக அன்பு ஐக்கியம் உள்ளவர்களாக ஒன்றாக்கப்பட முடியும். only those who are having peace within themselves, they can be united as one. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அருமையான தேவ ஜனமே, beloved people of God, இன்றைக்கு உலகத்தில் சமாதானம் இல்லை. and today the world is without peace. மெய்யான சந்தோஷம் இல்லை. the world is without the real joy. இளைப்பாறுதல் இல்லை. the real rest is not found in. ஆனபடினால் அவர்கள் பலவிதமான செல்போன் மூலமாகவும் பல விதத்திலும் தங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தை உண்டாக்கி கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். that is why they are trying, they are laboring that they may however create peace through any means, through cell phone, through any other means they want to have peace. சந்தோஷமா இருக்கிறது போல, and like as if they are found joyful, செழிப்பா இருக்கிறது போல, as if they are prospered, சமாதானமா இருக்கிறது போல, as if they are having peace within them, அவர்கள் காட்டுகிறார்கள். they are showing themselves. ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது, but when some situations are breaking out, அவர்கள் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாத உணர்த்தப்பட்டு, having understood that they are without peace and rest, உடனே தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். and they contemplate suicide. துருவா பாதாளத்துக்கு போக முடியாத வழியை தேடிக் கொள்கிறார்கள். and they are seeking a way that they can reach hell directly. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய அருமை ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவராக, our beloved Jesus knowing all our cares and needs, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ண முடியாத அந்த ஆசீர்வாதத்தை சிலுவையில வாங்கி உனக்காக வைத்திருக்கிறார். and he inherited the blessing that you may receive healing and cure through the cross. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு உனக்கு மெய்யான சமாதானத்தை வாங்கி உனக்கு வைத்திருக்கிறார். and accepting the chastisement of peace upon himself on the cross, and he has taken the real peace and he has kept it for you. நீ பெற்று அனுபவிக்க வேண்டும். you should have to receive that and to experience. நீ அவைகளை பெற்று அனுபவிக்க வேண்டும். you need to receive and experience that. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேவ சமாதானம் நம்மை எந்த சூழ்நிலையிலும்
சிங்கத்தை போல தைரியமா இருக்க செய்யும். The peace of God will make you to stand bold like a lion in all the situation. ஆம், கொந்தளிக்கிற கடல்லே அவர் இளைப்பாறுதலோடு காணப்பட்டார். Even in the roaring sea he was found silent. காரணம் தேவ சமாதானம். The reason is the peace of God within him. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆம், அடுத்து கடைசியாக நாம் பார்க்கும்போது Finally we see, அங்கே சத்தியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். and he says, I will reveal unto them the truth also. ஆம், அவர்களுக்கு நான் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன். I will bring them health and cure. அவர்களை நான் குணமாக்குவேன். I will cure them. அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன். I will reveal unto them the abundance of peace. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, all that you are labor and heavy laden, சமாதானம் இல்லாதவர்களே, all those that are without rest and peace, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், come unto me, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். I shall give you rest. இயேசு சொன்ன வார்த்தை சத்தியமான வார்த்தை. The word of Jesus is faithful word. நானும் கூட ஒரு காலத்தில் இந்த 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 அனுபவம் அறியாதவனாய் தெரியாதவனாய் குடும்பத்தில் எப்பொழுது சமாதானம் இல்லாதவனாய் ஜீவித்துக் கொண்டிருந்தேன். Even I was unaware of this God, unaware of this peace and truth. I was living without rest and peace. இயேசுவிடத்தில் வந்தபோது, but when I came to Jesus, மெய்யான சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். I received the real joy and the peace within me. அன்று முதல் நான் ஆன்மீகத்திலே வளர்ந்து 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 வர அந்த தேவ சமாதானம் எனக்கு உதவி செய்தது. And from that day onwards, that peace of God helped me that I may grow in divinity. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சத்தியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். And I will reveal unto them the truth also. சத்தியம் என்றால் என்ன? Yes, what do you mean by truth? ஆம், இயேசுவே சத்தியம் நிறைந்தவராக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். It is Jesus who revealed himself to this world filled with truth. இயேசு வார்த்தையாக மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நம் மத்தியிலே சஞ்சரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says the word was made flesh and dwelt among us filled with grace and truth. சத்தியம் அவருடைய வார்த்தை, and the truth is his word. ஆம், அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை அந்த வார்த்தை அந்த சத்தியம் அவர்களை உருவாக்குகிறது. When people are surrendering unto his word, that is the truth, that word is forming them, it is creating them. மனுஷனுடைய ஜீவியத்தை மாற்றுகிறது. It is transforming the life of man. மறுபடுத்துகிறது. It keeps on transforming him. ஆச்சரியமான ஒரு ஜீவியத்தை உருவாக்குகிறது. It creates in him a wonderful life. அற்புத ஜீவியத்தையும் சுபாவத்தையும் அந்த சத்தியம் உருவாக்குகிறது. A wonderful life and a wonderful character this truth is creating within a man. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 Gospel according to St. John chapter 1 verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. 17 எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. And the word was made flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. For the law was given by Moses, but great grace and truth came by Lord Jesus. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். That word was made flesh and full of grace and truth and dwelt among us. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. Grace and truth came by Jesus Christ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பூமியில இருக்கும் பொழுது, while we live on this earth, இயேசு சொன்னார், Jesus told, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the life, the way and the truth. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவண்டே அந்த பரலோகம் மோட்சம் சொர்க்கம் வைகுண்டத்துக்கு போக முடியாது. And no one can reach the heaven, reach God without me. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆம், அவரே சத்தியம். Yes, he is the truth. அவரை முழுமையாக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். A man who should have to accept him wholly. நான் முதலாக இந்த சபையிலே வேடிக்கை பார்க்கிறதுக்காக போய் நின்றேன். And firstly I went to this kind of church that I may watch over them.
எனக்கு இயேசு என்றால் மிகவும் பிடிக்கும், மிகவும் அவர் மேலே எனக்கு சிறு வயதிலிருந்து ஒரு ஆசை. Right from my childhood, I have a great love towards Jesus. அதே வேளையில் அந்நியமான அவைகளை வணங்கி கொண்டுதான் இருந்தேன். At the same time, I was worshipping the strange gods also. இயேசு என்றால் பிடிக்கும், ஆனால் அன்றைக்கு சத்தியங்களை சொல்லும்போது பயந்து விட்டேன். I loved Jesus, but when they taught me the truth, I got afraid. அன்றைக்கு நான் ரட்சிக்கப்படவில்லை. I was unsaved then. இயேசுவை பிடிக்கும், I loved Jesus. ஆனால் சத்தியம் போய் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், அப்படிலாம் சொல்லும்போது பயந்து விட்டேன். But when the truth speaks unto me like this, that you should not speak bad words, you should have to preserve your holiness, likewise, then I got afraid. ஆனால் தாயின் கற்பத்திலேயே என்னை தெரிந்து கொண்டதான தேவன், But the Lord God who had chosen me right from the womb of my mother. மனுஷரால முடியாது, தேவனால கூடும் என்கிற அந்த வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டது. And the word which had been taught unto me was, the thing which is impossible with men will be made possible with God. என் ஜீவியத்தை நான் ஏன் பயப்பட வேண்டும், அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார், அவர் மாற்றுவார் என்று ஒப்பு கொடுத்தேன். And then I understood I should not be afraid of all these things. When I surrender my life unto him, he will transform me. 1 தீமோத்தேயு 2:14 வாசிக்கிறபடி, as we read in 1 Timothy chapter 2 and verse 14, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என் மேல் விசுவாசத்தோடு அன்போடும் என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். And Apostle Paul says that the grace and the love of Jesus Christ had been abundantly increased within me. அந்தபடியே ஆச்சரியமாய் அந்த கிருபையோடு அன்போடு விசுவாசத்தோடு எனக்குள்ளே பெருகிற்று. And all these things had been increased within me. பிற்பாடு நான் பயப்படவில்லை. Then I was not afraid of those things. வாசியுங்கள் 1 தீமோத்தேயு 2:14. 1:14. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. தேவனுடைய கிருபை, the grace of our Lord, அன்பு பரிபூர்ணமாய் பெருகிற்று. It exceedingly abundantly increased within me with faith and love which is in Christ Jesus. என்னை அடித்தார்கள், கட்டி வைத்தார்கள், சாக்கடை தண்ணி எல்லாம் எடுத்து மேலே ஊத்தினார்கள், பயப்படவில்லை. They bit me, they tied me, and they poured out the drainage water over me, but I was not afraid of all these things. ஏனென்றால் அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபை, அன்பு, விசுவாசம் பெருகிற்று. Because the grace of our Lord Jesus Christ, faith and love had been abundantly increased within me. இன்றைக்கு अनेகர் பயப்படுகிறார்கள். And today many are afraid. இயேசு என்றால் விரும்புகிறார்கள். They love Jesus. சத்தியத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு பயப்படுகிறார்கள். But they are fearful that they may not able to surrender themselves to live according to the truth. மனுஷருக்கு பயப்படுகிறார்கள். And men is afraid. சமுதாயத்துக்கு பயப்படுகிறார்கள். They are afraid to the society. வருங்கால இப்படி எல்லாம் நாம ஒப்பு கொடுத்தால் எப்படி இருக்குமோ என்று பயப்படுகிறார்கள். If we surrender likewise, how our future will be, they are afraid of that. சத்தியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் தேவ நோக்கத்துக்கு அந்நியர்களாய் மாறி நித்திய நரகத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். Not surrendering to the truth of God, going away from the plan of God, they are falling into the eternal hell. ஆனால் விசுவாசத்தோடு சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, but when with faith, when we surrender ourselves to the truth of God, அவருடைய கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையோடு கூட நம்மிலே அவருடைய அன்பும் விசுவாசமும் பெருகும். And his faith and love will be abundantly increased within us with the grace of our Lord Jesus. நாம் பயப்பட வேண்டியது இல்லை. We will not be able to afraid. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சத்தியம் உனக்குள்ள ஒரு பெரிய வேலையை செய்யும். The truth will do a great work within you. நீயே ஆச்சரியப்படத்தக்கதான வேலையை செய்யும். And that will be a great work, even you will be wondered about it. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall set you free. அறியாமையிலிருந்து விடுதலையாக்கும். And you will be delivered out of your ignorance. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். And you will be delivered out of your slavery. அந்நிய கட்டப்பட்டதான நிலையிலிருந்து விடுதலையாக்கும். You will be set free from your bondage. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சத்தியத்தை சத்தியமாக கேட்டு அதற்காக ஜீவனையும் கொடுக்க நிற்போம். And you will hearken unto the truth and you will
live for the truth and you will stand for the truth. இரண்டாவதாக சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கக்கூடியது. Secondly, the truth is able to sanctify us. யோவான் 8:32 சத்தியம் ஒரு மனிதன் சத்தியம் அவனை விடுதலையாக்கும் என்று வாசிக்கிறோம். In John chapter 8 verse 32 we read the truth will set a man free. இரண்டாவதாக 17 யோவான்ல சத்தியம் மனுஷனை பரிசுத்தமாக்கும். And secondly, in John chapter 17 verse 17 the truth will sanctify a man. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பரிசுத்த ஜீவியத்தை குறித்து அநேகர் தவறாக நினைக்கிறார்கள். And many are having a wrong interpretation about the holy life. சத்தியம் அவருடைய வார்த்தை. And his word is the truth. அவருடைய வார்த்தையே சத்தியம். And his word is truth. நாம் தாழ்மையோடு, we with all of our humility, விசுவாசத்தோடு, with faith, அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, when we surrender to his word, அது நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தமான தேவனுடைய பரிசுத்தத்தை நம்மிலே உருவாக்குகிறது. it will create the holiness of God within us. அசுத்தங்கள் அகற்றப்படும். All the unclean nature will be taken away. அநியமான காரியங்கள் நம்மளை விட்டு அந்த சத்தியம் உள்ளுக்குள்ள வந்த உடனே அகற்றப்படும். As the truth enters within us, all the strange things will be departed. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அருமையான தேவ ஜனமே, beloved people of God, இன்றைக்கு உலகத்திலே சத்தியம் இல்லை. and today the world is without truth. உண்மை இல்லை. World is without the truth. இயேசு இல்லை. It is without Jesus. ஆனபடியால் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. That is why it is going towards the destruction. பயத்திலேயே அநேகர் அமிழ்ந்து போகிறார்கள். And many are destroying in the fear. நிம்மதி இல்லாமல் அமிழ்ந்து போகிறார்கள். And they are destroyed without any rest and peace. சமாதானம் இல்லாமல் அமிழ்ந்து போகிறார்கள். Without peace they are immersing. ஆனால் நாம் எப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள ஜனம். But see how beloved, how blessed we are. அவர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறார். He has given us health and cure. அவர் மெய்யான சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். He has given us the real peace to us. மெய்யான சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார். And also the real truth. நன்றி உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். All those who are grateful, put up your hands and praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தியம் அந்நியமான இந்த உண்மையான இயேசுவினுடைய உபதேசம் சத்தியத்துக்கு மாறாக கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும். This truth will set you free from all the bondages in which you are binded. எந்த விதமான அசுத்தத்திலிருந்தும் அசுத்தத்தை நீக்கி உன்னை பரிசுத்தமாக்கும். It will remove all the uncleanness from you and it will make you holy. 17:7 யோவான் 17:17. John chapter 17 verse 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். Sanctify them through thy truth. அவ்வளவு வல்லமை இருக்கிறது. Such a power the truth has. அந்த சத்தியத்திலே வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. In the truth, in that word there is power. ஏதோ ஒரு வார்த்தையை, ஏதோ ஒரு சத்தியத்தை, ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போகிறேன் என்று மாத்திரம் நீ நினைத்து விடாதே. Do not think like this that you are hearkening to some kind of sermon, some kind of word of God. உதாரணமாக, for example, அன்றைக்கு இயேசு இந்த பூமியில இருந்தபோது, on that day when Jesus lived on this earth, சீஷர்கள் தனிமையாய் கடல்ல போய் கொண்டிருக்கும்போது, when the disciples were going on the sea alone, அவர்களிடத்துல போகும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களிடத்தில் போகும்படியாக அவர் கடல்ல நடந்து போனார். and he walked on the sea that he may help them. போன உடனே as soon as he went there, தூரத்தில் கண்டு பயந்தார்கள். and seeing him afar they were afraid. நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று பக்கத்தில் வந்து சொன்ன உடனே இயேசுதான் என்று அறிந்தார்கள், கண்டு கொண்டார்கள். After he said, it is I, be of good courage, they got strengthened within their heart. ஆனால் பேதுரு என்ன சொன்னாப்ல? But what did Peter say? பேதுரு ஆண்டவரே நீரே ஆனால் நானும் உன்னிடத்தில் நடந்து வர கட்டளையிடும் என்று சொன்னான். Peter said, Lord, if it is you, then command me that I may also walk on the water. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. There is power in the word of God. நீ ஒப்பு கொடுத்தால் சத்தியத்திலே வல்லமை உண்டு. If you surrender, there is power in the truth. தன்னை போலவே எல்லாரும் மாற வேண்டும், தன்னை போலவே
பேதுருவும் கூட நடக்க வேண்டும் என்று நினைத்தார். And he is having a thought that the Peter should also walk like him. It is his thought that you also should become like him. தன்னலமற்ற தேவன் And God who is without self. தன்னை போலவே கடல்ல மனிதனும் நடக்க வேண்டும். And man should also walk like him on the sea. உலகத்தில் அவரை போலவே பரிசுத்தமாய் நீ ஜீவிக்க வேண்டும். You should also live a holy life, walk holy in this earth like him. அவர் விரும்புகிறார். He desires. அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. In his word there is power. வா என்று சொன்னார். He commanded, come. அப்படியே அவன் நன்றாக தரையில தார் ரோட்டில் நடக்கிறது போல நடந்தான். And he walked as if he was walking on a tar road. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். The truth shall sanctify you. சத்தியத்தின்படி பரிசுத்தமாய் ஜீவிச்சு காட்ட அது நம்மை பலப்படுத்தும். It will strengthen us that we may live holy according to the truth. விசுவாசம் உள்ளவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா சத்தமாய் அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மாத்திரமல்ல, not only that, சத்தியம் ஒரு கச்சை. and the truth is a loin. தேவனுடைய ஜனமே, people of God, நம்முடைய மனதின் அறையை சத்தியத்தினால் கட்ட வேண்டும். you need to gird your mind with the loin of the truth. எபேசியர் 6:4 வாசிக்கும் போது, in Ephesians chapter 6 and verse 4, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று சொல்லி இருக்கிறது. and he says you should have the girdle of truth in your loins of mind. 1 பேதுரு 1:13 அது என்ன அறை என்று அங்கே சொல்லி இருக்கிறது? மனதின் அறை. In 1 Peter chapter 1 and verse 13 we read that is the loins of your mind. மனதிலே சத்தியம் இல்லாவிட்டால் தண்ணீரை போல தளம்பி அலம்பி உளம்பி குழம்பி திடனற்றவனாக தைரியமற்றவனாக மனிதன் மாறிவிடுவான். If a man is not having truth in his mind, he will be unstable and he will not walk properly. மனம் போல ஜீவிக்க ஆரம்பித்து விடுவான். He will walk according to his mind. ஆனபடியால் சத்தியம் என்னும் கச்சையை மனதின் அறையில கட்ட வேண்டும். Therefore you need to have your loins girt about with the truth. சத்தியம் என்னும் கச்சை மனதில் கட்டப்படும் போது, when you have this truth as the loins of your mind, இதுதான் சத்தியம். this is the truth. இப்படித்தான் நான் ஜீவிக்க வேண்டும். We need to live like this only. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. You should do this, you should not do that. அப்படின்றதானே அவன் நிச்சயத்தோடு ஜீவிக்கிறான். And he is living with the proper assurance. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்படி அவன் ஒரு நிச்சயத்தோடு ஜீவிக்கிறபடினால் எந்த ஒரு சோதனையோ மனுஷர் மூலமாவோ பிசாசு மூலமா வந்தால் அவன் அந்த சோதனையில விழுந்து போவது இல்லை. Since he is living with the confirmation, though he may face trials in his life, he will not leave, he will not fall down. 1 பேதுரு 1:13 அப்படி வாசிக்கிறோம். We read so in 1 Peter chapter 1 verse 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். இப்பேற்பட்ட வருகை பற்றியதான பூர்ண நம்பிக்கையோடு கிருபையை பற்றி கொண்டு ஜீவிக்க வேண்டுமானால், if you want to cleave unto the grace and to live having a hope towards the revelation of Jesus Christ, that is coming of Jesus Christ, தெளிந்த புத்தியோடு with a sober mind, விழிப்புள்ளவர்களாய் and having a watchful, அவருடைய வருகை குறித்தான முழு நிச்சயத்தோடு, having the proper assurance about his coming, நாம் ஜீவிக்க வேண்டுமானால், if you want to live like that, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு சத்தியத்தினாலே, you need to gird up the loins of your mind with the truth. சிங்கத்தை போல தைரியமாய் சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியும். You can live boldly like lion for the sake of the truth. சத்தியம் தெரியாமல் வழி தெரியாமல் தான் அலமோதிக்கொண்டு மனிதர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Not knowing the proper truth, people of this world are living. இதுதான் சத்தியம் என்று மனதின் அறையில் கட்டப்பட்டபடினால் அவர்கள் நிச்சயத்தோடும் உண்மையாக அவர்கள் ஜீவிக்க முடியும். And if they gird up their minds with the truth, then they can be able to live properly for the sake of truth. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான்காவதாக, fourthly, சத்தியம் ஒரு பரிசை கேடகம் என்று சொல்லி இருக்கிறது. And the truth is the shield.
சங்கீதம் 91:4 அப்படி வாசிக்கிறோம். In Psalm 91 verse 4 we read, சத்தியம் நம்மை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. and the truth is able to preserve and protect us. சத்தியம் நம்மை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. And the truth is able to preserve us. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சத்தியம் இல்லை, நாம் ஒன்றாக்கப்பட முடியாது. If there is no truth, we shall not be made one. மறுரூபமாக்கப்பட முடியாது. We shall not be transformed. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய இயேசு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். Our Jesus has revealed the truth unto us. அவைகளால் நாம் இந்த பூமியிலே என்ன வந்தாலும் சரி பாதுகாக்கப்பட முடியும். Because of that truth we will be preserved whatever may come against us. ஐந்தாவதாக, Fifthly, சங்கீதம் 43:3 வாசிக்கும் பொழுது, in Psalm 43 and verse 3 we read, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி என்னை இப்படி நடத்த வேண்டும் என்று உரிமையோடு சொல்லுகிறார். and with the right over God he says like this, Lord, send thy light and the truth and lead me. சத்தியத்தை மாத்திரமல்ல, சத்தியத்தில் உள்ள வெளிப்படுத்தலையும் எனக்கு அனுப்பி தந்து என்னை இவ்விதமாய் நடத்த வேண்டும். And not only the truth, you should have to send the light which is found in the truth and the revelation that is found in the truth, then you lead me in this way. அப்பொழுது பரிசுத்த பர்வதம், உமது வாசஸ்தலமாகிய சீயோன் எருசலேமிலே நான் வந்து உம்மை நேரடியாய் பார்ப்பேன் என்று அவன் அப்படி ஒரு விசுவாசத்தோடு பேசுகிறான். And with faith he says, then I shall come to thy holy hill, to thy tabernacles, to the Zion and New Jerusalem, then I will see you face to face, he says. வாசியுங்கள். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். உமது வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளும். Oh, send out thy light and the truth. வாசியுங்கள். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆம், அருமையானவர்களே, நாம் நம்முடைய தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு போய் சேர வேண்டும். Yes, beloved people of God, you need to reach the holy hill of God. நம்முடைய நம்பிக்கை, our hope, நம்முடைய முழு லட்சியம், our whole target, நம்முடைய முழு நாடி துடிப்பு, and all our earnings within us, பரிசுத்த பர்வதம், holy hill of God, சீயோன் பர்வதம், the Zion mount of God, அவர் வாசம் பண்ணுகிறதான புதிய எருசலேம், and the new Jerusalem in which he dwells, அவருடைய வாசஸ்தலம், and his tabernacle. அங்கே வந்து உம்மை முகமுகமாய் பார்ப்பேன். I will come to that place and I will see you face to face. சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் அனுப்பும் என்று சொல்கிறார். O Lord, send thy light and thy truth. இன்றைய தினத்திலே சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். And this night he is sending his light and the truth. அதை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். Those that are accepting those truth with all your heart, who are blessed. அருமையான தேவ ஜனமே, beloved people of God, உன்னை நேசித்து and having loved you, உன்னை இவ்விதமாய் உருவாக்கி நடத்தி கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று, that you may be formed and created in this way and you may be stand in that place. உன் தேவன் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். Your God is sending the light and the truth for you. நீ அவைகளால் நடத்தப்படத்தான் வேண்டும். You need to be led by this. உலகம் உன்னை நடத்தக்கூடாது. The world should not lead you. பிசாசு உன்னை நடத்தக்கூடாது. Devil should not lead you. மனுஷன் உன்னை நடத்தக்கூடாது. Man should not lead you. செல்போன் உன்னை நடத்தக்கூடாது. Cell phone should not lead you. பாதாளத்துக்கே கொண்டு போகும். It will take you directly to hell. சத்தியம் வெளிச்சம் வெளிப்படுத்தல், சத்தியத்தில் இருந்த வெளிப்படுத்தல் உன்னை நடத்த வேண்டும். The light, the truth and the revelation out of the truth should have to lead you. சத்தியத்தினாலே எதை விட வேண்டுமோ அதை விட வேண்டும். And by the truth, whatever you need to leave, you should leave it. சத்தியத்தினால் எதை சேர்த்துக் கொள்ள வேண்டுமோ அதை சேர்த்துக் கொள்ள And வேண்டும். by the truth, whatever you need to gather, you need to earn it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்பொழுது நாம் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் நடத்தப்படுவோம். Then we shall be led directly towards the holy hill of God. அவருடைய வாசஸ்தலத்திலே போய் சேருவோம். We will reach his tabernacle. ஆம், கர்த்தர் நீதி உள்ள தேவன். Yes, our God is a righteous God. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is unchanging yesterday, today and forever. அவர் இந்த நேரத்தில் நம்மோடு என்ன பேசுகிறார்? And in this night time, what is he speaking to us? உலகமே வியாதியிலும் உலகமே நோயிலும் அகப்பட்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. The whole world is entangled in sickness and diseases and it is filled with fear. நான் உனக்கு என்ன செய்வேன்? What I will do unto you? சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். I will bring health and cure unto you. அவைகளிலிருந்து உன்னை குணமாக்குவேன். I will heal you.
நான் உனக்கு பரிபூர்ண சமாதானத்தை தருவேன். I will give you the abundance of peace. வேதத்தில் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார். And the Lord will give his people the peace. அவர்களை ஆசீர்வதிப்பார். And he will bless them. பலன் கொடுப்பார். And he will strengthen them. சமாதானம் கொடுப்பார். He will give them peace. அவர்களை ஆசீர்வதிப்பார். And he will bless them. ஆசீர்வதிக்க முடியாய் வந்திருக்கிறார். And to bless you he has come down. எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து அனுப்ப முடியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். He is walking in our midst that he may bless you and he may fill you with all his blessings. தயவு செய்து கண்களை மூடுங்கள். And please close your eyes. உலகால் போட முடிந்தவர்கள் போட்டுக் கொள்ளுங்கள். Those who can stand on your knees, stand on your knees. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். And yes, God will give strength to his people. சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். He will give his peace and he will bless இந்த வார்த்தையின்படியே உன்னை ஆசீர்வதித்து அனுப்ப முடியாய் வந்திருக்கிறார். According to this word he wants to bless you and he wants to heal you. பரிபூர்ண சமாதானத்தை உனக்கு அளிக்கிறார். He is giving you the abundance of peace. சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் அனுப்பி இருக்கிறார். He has sent the truth and the revelation. இனிமேல் நீ தடுமாறி கொண்டு ஜீவிக்க மாட்டாய். You will not halt between two thoughts. வழி விலகி கொண்டு நீ ஜீவிக்க மாட்டாய். You will not go astray hereafter. சத்தியத்தை அளித்திருக்கிறார். He has given you the truth. மெய்யான சத்தியத்தை உனக்கு அனுப்பி இருக்கிறார். He has sent to you the real truth. சத்தியம் உன்னை நடத்தும். That truth will lead you. ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். And he is giving you the healing. உன்னுடைய மனதிலே சமாதானத்தை பூரணமான சமாதானத்தை வைக்கிறார். And he is giving the perfect peace within your mind. உன்னை பலப்படுத்துகிறார். He is strengthening you. உன்னை ஆசீர்வதிக்க முடியாய் கரத்தை நீட்டி இருக்கிறார். He has stretched out his arm that he may bless you. ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். Give room to the Spirit of God. ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Be filled with the anointing of the Holy அந்நிய Spirit. பாஷை பேசுங்கள். Speak in unknown tongues. கர்த்தருடைய கரம் உன்மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. The hand of the Lord is stretched towards you. அவர் சௌக்கியத்தை அனுப்புகிறார். He is sending the healing. ஆரோக்கியத்தை அனுப்புகிறார். Sending you the cure. உன்னை குணமாக்குகிறார். He is healing you. பரிபூர்ண சமாதானத்தை உன் இருதயத்தில் வைக்கிறார். He is giving you the abundance of peace within your heart. சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் அனுப்பி இருக்கிறார். He has sent the light and the truth. நிச்சயத்தோடு நீ ஜீவிப்பாய். And you will live with the confirmation assurance. நீ அந்த பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் நடத்தப்படுவாய். You will be led directly towards the holy hill. புதிய எருசலேமுக்கு நேராய் நீ நடத்தப்படுவாய். You will be directly guided towards New Jerusalem. You are blessed. நீ பாக்கியவான். You are blessed. சுதாபாலா கராபாலா திடேகடேபி கராபாலா சிதாபாலா கராபாகா திடேகடேபி கராபாலா கத்துடா துரேபிரகடபகா திடேகடபாலா கரேபிகா திடேகடபாலா கத்துடா துரேபிரகராபா கராபாகா திடேகடபாலா கத்துடா சிதாபாலா ரிபா கராபாலா திடேகடபாலா கத்துடா துரேபாலா கரா யாரும் மௌனமாயிராதீர்கள். Do not keep silent. கர்த்தர் நம்மை நேசித்து இந்த சூழ்நிலையிலே எப்பேற்பட்ட வார்த்தையை உனக்கு கொடுத்தார். Loving us in this situation, God has given you a great word to achieve. அந்த வார்த்தையின்படியே உனக்கு செய்ய வேண்டுமா? If you want to be done as such according to the word, துதிப்பாயாக. praise God. வாயை திறந்து துதிப்பாயாக. Open your mouth and praise God. ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக. Open your mouth and praise him. அந்நிய பாஷை பேசி ஆவியிலே நிறைவாயாக. Speak in unknown tongues and be filled with the Holy Spirit. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். The Lord shall give a strength to his people. சமாதானம் அருளி உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவார். He will give you peace and he will bless you and send you. Karabala, riba karabala, turibi kalaba karabaka, tulikadibi karabania, turibi kalaba karabaka, tulikadabala katuda, shilabala riba karabala, tulikadibi katuda, tulabala katuda, yaba karabala, tulikalaba karabaka, tulikadabala katuda. Oh, kirabala karabala karabala kara. turibi kadabaka kadabaka. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். He is faithful in his promises. வாக்கு மாறாதவர். Unchanging in his promises. வாக்குத்தத்தத்தை இப்பொழுதே உன்னிலே நிறைவேற்ற வல்லவர். He is able to fulfill that promise right now within you. துரிகலப கரப கரப கதுடே கடபல கதுடா. துரபல கரப கதுடா. கிடபல ரிப கரப கதுடே கடபல கதுடா. ரிபிகலப கரப கதுடே கடபல கதுடா. Hallelujah, praise the Lord. Amen. To the balagada because the balagada because the hallelujah, hallelujah. Utram to the balariba karabania. Hallelujah. அவத்தழும்புகளால் குணமாகினேனே அவத்தழும்புகளால் குணமாகினேனே அவர்
நளிதா அவர் பாடுகளா அதின் நளிதா அறியதோர் வைத்தியரே அறியதோர் வைத்தியரே அவர் தளம்புகளா குணமாகினேனே அவர் தளம்புகளா குணமாகினேனே அவரே சுமந்தார் இந்த நோவை அவரே சுமந்தார் இந்த நோவை அவர் பாடுகளா அதின் நளிதா அவர் பாடுகளா அதின் நளிதா அறியதோர் வைத்தியரே அறியதோர் வைத்தியரே அவர் தழும்புகளால் குணமாகினேனே அவர் தழும்புகளால் குணமாகினேனே அவரே சுமந்தார் இந்த நோவை அவரே சுமந்தார் இந்த நோவை அவர் பாடுகளா அதின் நளிதா அவர் பாடுகளா அதின் நளிதா அறியதோர் வைத்தியரே அறியதோர் வைத்தியரே அறியதோர் வைத்தியரே அறியதோர் வைத்தியரே அறியதோர் வைத்தியரே. Hallelujah. Let the power of God heal you. தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்களை He குணமாக்கட்டும். will forgive you and heal you. அவர் உங்களை மன்னித்து உங்களை The blood of குணமாக்குகிறார். Jesus will cleanse your sin. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. Oh, He will give you His peace. அவர் தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு He will தருவார். reconcile you to God. நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள். Be reconciled with one another. ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகுங்கள். Oh, let the truth set you free. தேவனுடைய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Oh, let the truth protect you. சத்தியம் உங்களை Let பாதுகாக்கும். the truth lead you. சத்தியம் உங்களை நடத்தும். Surrender to the Lord. தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. Amen. Hallelujah. Hallelujah. I am the Lord that healeth thee. I am the Lord that healeth thee. By His stripes you are healed. In the name of Jesus. Amen. 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 Hallelujah. 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 Amen. Yes, tonight we heard the Lord is giving us not only health, but He is giving us healing as well. நாம் இன்றைக்கு இரவு கேள்விப்பட்டது போல கர்த்தர் நமக்கு சௌக்கியத்தை மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். Jesus took man's sins, forgave his sins. If he repents, he can be healed of all his sicknesses. ஆண்டவராகிய இயேசு மனுஷனுடைய பாவங்களை மனுஷனுடைய அக்கிரமங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை அவன் மனம் திரும்புவான் என்றால் அவனுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். And he will receive rest and peace. அப்படிப்பட்ட மனிதன் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அவரிடத்திலிருந்து Put பெற்றுக்கொள்கிறார். his full trust in God, he can have perfect peace. ஒரு மனிதன் ஆண்டவர் மேல் முழுமையாய் நம்பிக்கை உள்ளவனாய் மாறுவான் என்றால் அவன் தேவனுடைய பரிபூரணமான சமாதானத்தை He பெற்றுக்கொள்கிறான். can grow in God's holiness. அப்படிப்பட்டவன் தேவனுடைய பரிசுத்தத்தில் The வளருகிறான். truth will sanctify. வசனம் உங்களை The பரிசுத்தமாக்கும். truth will set free. சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். The truth will protect us. சத்தியம் நம்மை The பாதுகாக்கும். truth will lead us. சத்தியம் நம்மை The வழிநடத்தும். truth will gird us and strengthen us. சத்தியம் நம்மை பலப்படுத்தும். Finally, He will perfect us and make us ready for Zion, and New Jerusalem shall be, praise God. கடைசியாக இந்த சத்தியம் நம்மை பூரணப்படுத்தி சீயோனில் புதிய எருசலேமில் நாம் காணப்பட அது நமக்கு உதவி செய்யும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Amen. Hallelujah. Hallelujah. Praise. 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 Amen. Let us pray. எங்கள் அன்பும் இருக்கிறதான அருமையான பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கன்வென்ஷன் தேசத்தில் தந்ததுக்காக நன்றிமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று எழுதப்பட்டது போல சத்துருவானவன் இந்த நாட்கள் எத்தனையோ விதமான தடைகளை சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, சுவிசேஷத்துக்கு விரோதமாக
நாங்கள் கூடிமை ஆராதிக்கிறதுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்தானே இந்த காலத்தில் எங்களுடைய தேவனாய கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக எங்களிடத்தில் கடந்து வந்து இந்த கன்வென்ஷன் நடப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறீர். இந்த பரிசுத்தவான்களையும் பலப்படுத்தியிருக்கிறீர். தேவ ஜனங்களையும் சன்னிதானத்தில் எல்லா தடைகளையும் மாற்றி கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த முதல் கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆவியானவர் பாரம் இடத்தை நடத்தி ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே ஆவியிலே கழிவு கூறும்படி தேவனாய கர்த்தர் உதவிச்ச தயவுக்காக நன்றிமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலேயும் எங்களுடைய தேவனாய கர்த்தர் வந்ததான ஒவ்வொரு உள்ளங்களையும் அவருடைய பாரங்களையும் அவருடைய நிலவரங்களையும் அறிந்து நீர் பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றிமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சௌக்கியமற்றதான இந்த நாட்களில், ஆரோக்கியமற்றதான இந்த நாட்களில் ஜனங்கள் கர்த்தாவே வியாதியினாலும் பலவீனத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நடுங்கி பயந்து திகைத்துக் கொண்டிருக்கிறதான இந்த காலத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக வாக்குத்தத்தத்திற்காக நன்றிடுமையை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் வரப்பண்ணினேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சன்னிதானத்தில் வந்ததான உம்மை விசுவாசித்ததான ஒவ்வொருவரையும் நீர் சௌக்கியப்படுத்தினதுக்காக, ஆரோக்கியப்படுத்தினதுக்காக, தங்களுடைய வியாதிகள் பலவீனத்தை விடுதலாக்குனதற்காக நன்றியுடைமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நீர் நம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி நீர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். சத்தியத்தினால் கர்த்தாவே நாங்கள் நம்முடைய சன்னிதானத்தில் வருவதற்கு உதவி செய்திருக்கிறீர். சத்தியத்தினால் எங்களுக்கு மிகுந்த தைரியத்தை தந்திருக்கிறீர். சத்தியம் எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நீர் எங்கள் வெளிப்படுத்தினீரே. சத்தியத்தினால் நாங்கள் நம்முடைய சன்னிதானத்தில் வந்து சீயோனாய் எருசலேமாய் தரிசிப்பதற்கு ஏற்றவர்களாக அந்த சத்தியம் எங்களை உருவாக்குறது என்பதையும் நீர் எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு உம்மை போல மாற்றப்பட்டு மைமுழுதான சன்னிதானத்தில் வந்து உம்மோடு ஆளுகை சேர் நாளுக்கு என்று சீயோனாய் எருசலேமாய் நாங்கள் மாற்றப்பட்டு மைமுழுதான சன்னிதானத்தில் சேர எங்களுக்கு ஒவ்வொரு குதிச்சு முடியாய் வேண்டுகிறோம். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் பாரப்படும் நாமத்தை மயப்படுத்தும். தொடர்ந்து பரிசுத்தவான்கள் கரங்களுக்கு பாவியும் இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each and every one of us until Jesus appears in all his glory. Amen. Hallelujah.